வணக்கம். லங்காபு ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குருக்கள் மடம் ராணுவ முகாமை உடனடியாக அகற்றுமாறு வலியுறுத்தல். மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம், புதிய அரசியல் முயற்சியில் குதித்த குடும்பம். கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. அமைச்சர் நலிந்த ஜெயதிச. கிளிநொச்சியில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த 30 ஏக்கர் நிலங்கள் விடுவிப்பு. பாராளுமன்றத்தில் வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சியின் வாயை மூட செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் காட்டம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு குருக்கள் மடம் ராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அங்குள்ள சிறுவர் பூங்கா சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் வினோராஜ் கோரியுள்ளார். குருக்கள் மடம் சிறுவர் விளையாட்டு பூங்கா கவனிப்பாரற்ற நிலையில் கடந்த 10 வருடங்களாக பாவனைக்கு உதவாத நிலையில் உள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கட்சி ஆதரவாளர்களுடனான சந்திப்புகளை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு மஹிந்த சுலங்க இயக்கம் தொடங்கப்பட்டது போலவே குறித்த புதிய அரசியல் முயற்சியும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டார். கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. உரிய காலப்பகுதிக்குள் அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் சுமார் 29 பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மொரட்டுவ பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் இறுதி ஆண்டை சேர்ந்த 100 மருத்துவ மாணவர்களுக்கான பேராசிரியர் வழிமுறை பயிற்சிகள் திங்கட்கிழமை களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் உரையாற்றுகையில் 2017ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மொரட்டுவை மற்றும் மூவா வெல்லச ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கான மருத்துவ பீடம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க களுத்துறை நாகுட வைத்தியசாலையை வழங்குமாறு கோரியும் தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தேன். அப்போதைய ஆட்சியாளரின் பிரதேச ரீதியான தீர்மானங்களினால் அதை சாத்தியப்படுத்துவது சிரமமான காரியமாக இருந்தது. இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் தேசிய தேவைக்கு அவை பொருந்தாது என அலட்சியப்படுத்தினர். எனினும் எமது அரசாங்கத்தால் மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டுமான பணி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கு அவசியமான நிதியை வழங்குவதற்கான நடவடிக்கையும் துரிதமாக முன்னெடுக்கப்படும். வைத்திய ஊழியர்களுக்கான பற்றாக்குறையால் சிகிச்சை சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கல் அச மகப்பேறு மருத்துவமனையின் தேவைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். அரசாங்கத்தால் வைத்தியசாலைக்கு புதிய கட்டிடம் ஒன்றை நிறுவுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். நாகட வைத்தியசாலையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்திய பிரிவு, தாதியர் பாடசாலை கட்டிட நிர்மாண பணிகள் ஆகியன 2027ஆம் ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்படும். இதற்காக 45 பில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. உரிய காலப்பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் தற்போது அந்த திட்டங்களுக்காக சுமார் 29 பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த 30 ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசமிருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவிளை கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணி கடந்த 7/9/2025 அன்று விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டுத்தாபனத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டதாகவும் இதுபோன்று நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முட்கொம்பன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த
20 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள இயக்கச்சி பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டதாக மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தீர்வுகளை வழங்கும் யுகத்திற்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடும் சேவையின் கீழ் அனுராதபுரம் மாவட்டம் மதவாச்சி மற்றும் கெப்பித்திகொள்ளாவ பிரதேச விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு திங்கட்கிழமை மதவாச்சி பிரதேசத்திற்கு விஜயம் செய்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், தற்போது பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்களின் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டும் போது ஒலிவாங்கியை துண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக நானும் எதிர்க்கட்சியை சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கிறோம். இவ்வாறு மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது, கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது கீழ்த்தரமானதும் இழிவான செயலாகும். ஒலிவாங்கிகளை துண்டிப்பதையோ அல்லது விவாதங்களை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தீர்வுகளை வழங்கும் யுகத்துக்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகிறது. இவ்வாறு பிரச்சினைகளை நாம் முன்வைப்பது அரசியல் நாடகம் அல்ல, மாறாக மக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்துக்கு முன்வைப்பதும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதும் ஆகும். 2020 முதலே நாம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பி வருகிறோம். ஆகவே இதுபோர் அரசியல் நாடகம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் பல்வேறு நாடகங்களுக்கு மக்கள் சிக்கிக் கொண்டாலும் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடகங்களை நடத்தாது மக்களினது பிரச்சினைகளுக்கு உண்மையான தீர்வுகளை வழங்கி வருகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.